வாணியம்பாடியில் பல் கிளினிக்கில் சிகிச்சை பெற்ற 8 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த பல் மருத்துவர் மற்றும் பல் மருத்துவ சங்கத்தினர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இந்திய பல் மருத்துவ சங்க சார்பாக பொதுமக்களுக்கு நாங்கள் தெளிவாக ஒரு விதை தெரிவித்துக் கொள்றோம். ஸ்டெரிலைசேஷன் ஆட்டோகிளேவ்ன்றது அரசாங்க முறைப்படி விதிமுறைப்படி தெளிவாக பயன்படுத்தி வருகிறோம். அச்சமின்றி வரலாம். சரி, இப்போ ஐசிஎம்ஆர் சொல்றீங்களா? அப்புறம் நீங்க இது பண்றீங்களா? ஐசிஎம்ஆர் ரிப்போர்ட் என்ற பொருளால் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட மூடப்பட்ட பல் மருத்துவமனையில் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு அதிகாரம் பண்றது இந்த அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட மருத்துவமனை சொல்லியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட விசாரணை நடத்தி ஒரு கிளீன் சிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறார். அந்த துணை இணை இயக்குனர் ஜாயிண்ட் டைரக்டர்னு சொல்லுவோம். தெளிவான விளக்கம் கொடுத்து அந்த ஒரு 6 மாசம் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டல திரும்ப திறந்து இது பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் கண்ட்ரோல் பை ஜாயிண்ட் டைரக்டர் அந்த இது. ஸோ அரசாங்கத்துக்கு கீழே வர விதிமுறைகளை படி நெறிமுறை படித்து அவங்க விசாரணை படித்து அந்த குறிப்பிட்ட மருத்துவமனை. என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். விசாரணையில கிளீன் சிட் கொடுத்து தான் திறந்திருக்காங்க. இந்த ஐசிஎம்ஆர் ரிப்போர்ட் எங்களுக்கு கூட முழுமையா கையிலுக்கு வரல. அதுல அந்த ஸ்வாப் டெஸ்ட் தான் சொல்றாங்க. இன் டீடைல் ஜாயிண்ட் டைரக்டர் தான் நாங்கள் கேட்டிருக்கோம்.